யாத்ராகமத்தின் புஸ்தகம். Glory to God. முப்பத்திரெண்டாம் அதிகாரம். ஜீசஸ், praise Father, hallelujah, ஜீசஸ். 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமே? எடுத்துட்டிங்களா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துட்டிங்களா? பழைய ஏற்பாட்டில் 111வது பக்கம். 1 2 3 4. மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். கொடுக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அந்த கீழ் வார்த்தைகளை, 7ஆம் வசனத்தினுடைய அந்த கீழ் வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கூட தேவ சத்தம் எங்கள் நடுவில் எழுந்தருளட்டும். கர்த்தருடைய சத்தம் எங்கள் நடுவில் எழுந்தருளட்டும் அப்பா. தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய திரு சத்தத்தை நாங்கள் கேட்டு தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆளுகை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஊழியக்காரர் கெடுக்கல, பிசாசு கெடுக்கல, தேவன் கெடுக்கல. பைபிள் சொல்லுது தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவருக்காக நல்ல மகிமையா மேன்மையா வாழ வேண்டிய ஒரு ஜனம் இங்கே கெடுத்து கொண்டிருக்கிறத நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணிக்கிறார்கள். ஒரு மகா பெரிய திட்டத்துக்கு நேராக, தேவனுடைய நடத்துதலுக்கு நேராக பயணிக்கிற இந்த பாதையில் அவர்கள் பாருங்க, கர்த்தருக்காக வாழ வேண்டிய ஒரு கூட்டம் இங்கே கெடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கூட நாமும் கானான் என்கிற ஒரு பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் நம்மை கெடுத்து கொள்ளக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. நம்ம ஒரு செய்தி இன்னைக்கு ரொம்ப பிரயோஜனமாக தியானிக்க போகிறோம் வேகமாக. இந்த அதிகாரத்தில் இருந்து 7 வசனங்களிலிருந்து 5 குறிப்புகளை, ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சமயம் இருந்தால் 6 குறிப்புகளை நம்ம இந்த 2வது நாள் மாலை வேளையில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன்னைய கெடுத்துக்காத சொல்லுங்க. உன்னை என்ன செஞ்சிடாத, கெடுத்துக்காத. வாழ்க்கையில் கெடுத்துக்கொள்றதுக்கு பல சூழ்நிலைகள், பல சந்தர்ப்பங்கள், பலவிதமான போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த வாழ்க்கை கெடுத்து கொள்ளப்படுவதற்காக தரல, இந்த வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வதற்காக ஆண்டவர் தந்திருக்கிறார்.
ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைச்சா நல்லா வாழலாம், நம்மளை நினைச்சா நம்ம கெடுத்துக்கவும் செய்யலாம். இங்க ஒரு ஜனக்கூட்டமே கெடுத்து நிற்குது. பைபிளை எப்பொழுதெல்லாம் கெடுத்திருக்கிறாங்க பாருங்க. 14ஆம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. தேவன் இல்லை என்கிறவன் தன்னை கெடுத்துக் கொள்கிறான். மதிகேடன், தேவன் இல்லை என்கிற மதிகேடன் தன்னை கெடுத்துக் கொள்கிறான். 74ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. ஆலயத்தில் கெடுக்கிற சத்துரு ஒருவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 6:32 படிச்சு பாருங்க. விபச்சாரத்தினால் ஒருவன் தன்னை கெடுத்துக் கொள்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 7:16 படிச்சு பாருங்க. உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நீ உன்னை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? காலத்துக்கு முன்னாடி, சமயத்துக்கு முன்னாடி உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் இந்த ஜனங்கள் நன்றாய் தேவனுக்காய் வாழ வேண்டிய அற்புதமான ஒரு ஜனக்கூட்டம் இங்கே தங்களை அவர்கள் கெடுத்து கொண்டார்கள் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜெபத்தோட இந்த மாலை வேளையில தேவனுடைய வசனத்தையும் தேவ சத்தத்தையும் கேட்க போறோம். ஆண்டவரே, எங்க ஜீவ நாட்கள் எத்தனை வருஷ காலமோ எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே, அத்தனை வருஷ காலங்களும் எங்களை நாங்கள் கெடுத்துக்காம தேவனுக்காக ஓடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆமே. எத்தனை வருஷ காலம் நாங்கள் இங்கே வாழ்கிறோமோ தெரியல ஆண்டவரே. எங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியல. சங்கீதக்காரன் சொல்றான், எங்கள் ஜீவன் ஒரு நிலையற்றது, அது ஒரு நிலையற்ற ஜீவன். இந்த நிலையற்ற ஜீவன் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் உம்மை தேவனுக்குள் வாழுகிற இந்த வாழ்க்கையில எங்களை நாங்கள் ஒரு நாளும் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு முக்கியமான சத்தியத்தை வேகமாக நம்ம இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நேற்று மாலையில் என்ன செய்தி கேட்டோம்? வெறுமை என்னமா மாறும்? பிரமிப்பாய் மாறும் இல்லையா? இன்னைக்கு காலையில் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் நம்மளை என்ன செய்வார்? வைப்பார். அந்த உயர்ந்த அடைக்கலம் எப்படியெல்லாம் தாவீதுக்கு வந்துச்சுங்கிறத காலை உபவாச ஜெபத்தில் கவனிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்று மாலை இஸ்ரவேலுடைய ஒரு கூட்டம், தேவனுக்காக தனித்து ஆண்டவருக்காக கனி கொடுத்து வாழ வேண்டிய ஒரு கூட்டம், இப்பொழுது அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல வாழ்க்கை, நல்ல தேவன், நல்ல சபை, நல்ல ஆவியானவர் நம்ம கெடுத்துக்கவே கூடாது. அல்லேலூயா. சரி, நம்பர் 1, ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்? நம்பர் 1, ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிற மோசே அங்க இல்லை. 31ஆம் அதிகாரம் வரைக்கும் இருந்த மோசே 32ஆம் அதிகாரத்தில் காணோம். 31 அதிகாரத்தில் இல்லை. எங்க காணோம் மோசே? எங்க காணோம்? தேவனுடைய சமூகத்தில் சட்டங்களை வாங்கி கொண்டு வர, நியாயப்பிரமாண புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்கு, தேவ சத்தத்தை கேட்பதற்காக போனாரு. மோசே அங்க இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் அவர்கள் தங்களை கெடுத்துக்கொள்ளவே இல்லை. மோசே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். எங்கே ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லையோ, எங்கே ஒரு ஆவிக்குரிய தலைவி இல்லையோ, எங்கே ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லாதிருக்கிறானோ, அங்கே என்ன நடக்கும்னு கேட்டால் அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். என்ன? அவர்கள் தங்களை கெடுத்து கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. எதற்கு திருச்சபைக்கு போதகர்களையும் தலைவர்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார் என்றால், நம்மை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் ஊழியர்களை, போதகர்களை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி தருகிறார். சத்தியம் புரியுதா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு பாஸ்டர்? எதற்கு கண்காணி? எதற்கு உதவி ஊழியர்கள்? எதற்கு தலைவர்கள் என்று கேட்டால் ஒன்றை சொல்லுவேன், அவர்கள் நம்முடைய வாழ்க்கை கெடுக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவனால் தரப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு தேவனுடைய மனிதர்கள். நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. மோசே இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கவே இல்லை. அவர்கள் தேவன் இட்ட கற்பனைகளின்படி செய்ய கவனமாக இருந்தார்கள். மோசே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆகவே தான் நம்ம கண்டிக்கிற, நம்ம பாதுகாக்கிற, நமக்கு உணர்த்துகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
பாருங்க, மத்தேயின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு பைபிள் எடுங்களேன். அங்கே பாருங்க, ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரத்தில் 36 வாசிங்க. அதுதான் எப்படி இருக்காங்க? யார் இருக்காங்க? ஜனம் எப்படி இருக்கு? இல்லை ஜனம் முன்னாடி எப்படி இருக்கு? திரளா சொல்லுங்க, வாய்த்தரம் சொல்லுங்க. எத்தனை ஜனங்கள் இருக்கு? திரளான ஜனங்கள். ஜனங்கள் திரளா இருந்து என்ன இல்லை? பள்ளிக்கூடம் இல்லாத, வாத்தியார் இல்லாத பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கு. பள்ளிக்கூடம் நிறையா இருக்கு, வாத்தியார் இல்லை. திரளான ஜனங்க இருக்கிறாங்க, மேய்ப்பர்கள் இல்லை. ஆண்டவர் பார்த்தார், ஐயோ இவ்வளோ பெரிய ஜனங்க இருக்கிறாங்களேப்பா, ஆனால் இதுக்கு ஒரு மேய்ப்பர்கள் இல்லையே. இயேசுநாதர் யார் தெரியுமா? பெரிய மேய்ப்பன், ஆமாவா? நல்ல மேய்ப்பன், ஆமாவா? பிரதான மேய்ப்பன், ஆமாவா? நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். அப்படிப்பட்ட மேய்ப்பன் இருந்து கூட இந்த ஜனங்களை நடத்துவதற்கு மேய்ப்பனே ஒரு மேய்ப்பனை தேடுறாரு பாருங்க. நல்லா கவனிக்கணும், வசனத்தை நல்லா கவனிக்கணும். அவர் இப்படிப்பட்ட மகா பெரிய மேய்ப்பனா இருந்தா கூட ஒரு மேய்ப்பனை தேடுறாரு பாருங்க. ஒரு மேய்ப்பனை தேடுறாரு பாருங்க. தேவராரு எதற்கு இந்த மேய்ப்பர்களை ஆண்டவரை கீழே சொல்றாரு? திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்கு இல்லைன்னா நடக்கிற 2 விஷயங்களை அங்கே ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னார். முதல்ல என்னதான்? என்ன ஆயிட்டாங்க? நோஞ்ச ஆடு ஆகி போச்சு. ஹெல்த்தி ஆடு இல்லை, நோஞ்ச ஆடு, ரொம்ப ஒல்லியா போச்சு. எதற்கு மேய்ப்பனை கர்த்தர் திருச்சபைக்கு ஏற்படுத்துகிறார் தெரியுமா? தொய்ந்து போகக்கூடாது என்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கண்ணை திறந்து பாருங்கம்மா. தொய்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, விழுந்து போய்விடக்கூடாது, பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு மேய்ப்பனை கர்த்தர் முதலாவது ஏற்படுத்துகிறார். 2வது பாருங்க, எதற்கு அந்த மேய்ப்பனா? 2வது சிதறி போகக்கூடாது. ஒரு சிதறி போகக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் மீது மனம் உருகி அறுப்புக்கு வேலையாட்களை வேண்டிக் கொள்ளும்படி ஆண்டவர் சொன்னதை நம்ம அங்க படிக்கிறோம். அப்போ ஒரு மேய்ப்பன் இல்லாதிருக்கும் போது அங்க தொய்ந்து போன ஒரு நிலைமை, மேய்ப்பன் இல்லாதிருக்கும் போது சிதறப்பட்ட ஒரு நிலைமை. ஆகவேதான் பைபிள் சொல்றது, பிரியமானவர்களே, ஆவிக்குரிய தலைவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். பக்கத்தில் கேளுங்க, உங்கள் பாஸ்டருக்கு ஜெபிக்கிறீங்களான்னு கேளுங்க. சும்மா கை பிடிச்சி கேளுங்க. ஜெபிச்சா கையை பிடிப்பாங்க, ஜெபிக்கலாம் கை பிடிக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறீங்களா? அந்த டிவியில் வர்றவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த டிவியில் வர்றவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சோமன்றியில் உங்கள் ஆவிக்குரிய தலைவனுக்காக, உங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபிச்சா நீங்கள் நல்ல விசுவாசிக்குன்னு அர்த்தம். உங்க ஆவிக்குரிய தலைவருக்காக, உங்க பாஸ்டருக்காக, பாஸ்டருடைய மனைவிக்காக, பாஸ்டருடைய பிள்ளைகளுக்காக, பாஸ்டருடைய மருமகளுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் குடும்ப ஜெபத்தில் இவர்களெல்லாம் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த சபையில் இருக்க தகுதி உள்ளவர்கள்னு அர்த்தம். உங்கள் பிள்ளை சம்பாரிச்சே உங்ககிட்ட கொடுக்காம பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்தா எப்படி கோவம் வருது? இன்னும் விவரமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காரர் சம்பாரிச்சு உங்களுக்கு தராமல் பக்கத்து வீட்டுக்காரி கொண்டு போய் கொடுத்தா எம்பிட்டு கோவம் வருமோ, அதே மாதிரி தான் ஒரு சபையிலேருந்து ஒரு சபைக்கு ஜெபிக்கலன்னா அவ்வளோ கோவம் வரும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஆவிக்குரிய தலைவர்களை குறித்து ஒரு வெளிப்பாடே கிடையாது, ஏதோ அப்படி. ஆனால் சிலர் எப்படி தெரியுமா? ஊழியக்காரனுக்காக அதிகமாக ஜெபிக்கிறார்கள். பாருங்கள், இந்த 3 நாள் கூட்டத்துக்காக எங்கள் சபையில் ஜனங்க ஜெபம் பண்ணுவாங்க. சொல்லிட்டு வந்திருக்கிறேன், இந்த மாதிரி காட்டு கடங்கிற இடத்துக்கு போகிறேன், ஜெபிங்க ஆண்டவர் 3 நாள் அங்கே கிரியை செய்யணும், இந்த ஜனங்கள்லாம் வசனம் கேட்கணும், ஒருத்தரும் தூங்கிடக்கூடாது, கண்ணை முழிச்சு கேட்கணும், ஜனங்க நல்லா வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படியே செஞ்சு வச்சு சில மாதிரியே உட்காந்து உறங்குதா பார்க்குதான்னு கூட தெரியாமல் இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வசனங்களை கேட்க உதவி செய்யுங்கன்னு சொல்லணும். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி கவனிங்க, மேய்ப்பன் இல்லைன்னா தொய்ந்து போயிடுவோம், மேய்ப்பன் இல்லைன்னா சிதறிடுவோம். தொய்ந்து போகக்கூடாது, சிதறி போகக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் ஆண்டவரை ஏற்படுத்தி தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு
உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய தலைவர் ஆலயத்துக்கு வரலனா, ஊழியத்துக்கு வரலனா, சர்ச்சைக்கு வரலனா, சத்தம் போடுறாரா, கண்டிக்கிறாரா, அந்த கண்டிப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கண்டிப்புக்காக கர்த்தருக்கு ஏன் தெரியுமா என்ன கண்டிக்கிறார்? எதுக்கு தெரியுமா கண்டிக்கிறார்? அவர் என்ன நேசிக்கிறதை விட என் ஆத்துமாவை ரொம்ப நேசிக்கிறார். இந்த ஆத்துமா எப்படியாவது தேவ ராஜ்யத்துக்கு போயிருந்துங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறதுனால தான் ஆலயத்துக்கு வரலனா கேட்கிறாரு, சபைக்கு வரலனா கேட்கிறாரு, ஊழியத்துக்கு வரலனா கேட்கிறாரு, சண்டே ஸ்கூல் வரலனா கேட்கிறாரு. ஏன் தெரியுமா கேட்கிறாரு? இந்த ஆத்துமா நான் இல்லைனா இவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்வார்கள். சரி, இது அப்படியே இருக்கட்டும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, நான் சொல்றத படிங்க. புருஷன் வீட்டில் இல்லைன்னு இருக்கும். அது எத்தனாவது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் படிங்கம்மா. இங்க ஒருத்தி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா. யாரு? ஒரு ஸ்திரீ வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா. ஏன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா? புருஷன் வீட்டிலே இல்லை. சத்தியம் புரிஞ்சா அல்லையிலே சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும் சத்தியத்தை. யாத்ரா 32ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் தங்களை கெடுத்துக் கொண்டது. ஏன்? ஆவிக்குரிய தலைவனா இருக்கிற மோசே அங்கே இல்லை. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ தன் வாழ்க்கை கெடுத்துக் கொண்டால். ஏன்? புருஷன் வீட்டிலே இல்லை. சொல்றா, தூர பிரயாணம் போயிட்டாரு, பணப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, குறிக்கப்பட்ட நாளில் தான் திரும்பி வருவார், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவர் ரொம்ப தூரம் போயிட்டார் எங்கள் மாமா, அதனால் அவர் வந்து திடீர்னு நம்மளை எதுவும் பிரச்சனை பண்ண நினைக்க வேண்டாம், அந்த ஆள் போயிட்டார், இனி வரமாட்டார். புருஷன் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, நல்லா கவனிங்கம்மா வார்த்தைகளை, ஒரு ஸ்திரீ தன் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டா. எவ்வளோ பெரிய மோசம் பார்த்தீங்களா? ஒரு மனைவியின் பரிசுத்தம் வீட்டுக்கார் வீட்டில் இல்லாது இருக்கும் போது தான் வெளிப்படுகிறது பாரு. ஒரு மனைவியின் பரிசுத்தம் எங்கே வெளிப்படுது? என்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். தனித்து விடப்பட்டிருக்கும் போது கூட என்னுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கு? ஒரு அல்லையிலே சொல்லுவீங்களா? எவ்வளோ பெரிய மோசம் பார்த்தீங்களா? நீங்கள் சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது. ஆகவே தான் நான் எப்பவும் ஆண்டவரே எனக்கு தரப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய தலைவருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அவங்க என்னை கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க, சரியாக சொல்கிறாங்க, போக வேண்டிய சரியில்லாத பாதையாக இருந்துச்சுன்னா இந்த பாதையில் சரியாக போன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா ஆண்டவரே? அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள், அப்படிப்பட்ட தலைவர்கள் எங்களுக்கு இருக்கிறதுனால தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கெடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்காக பயணிக்க முடிகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தலைவர்களே கிடையாது, ஒரு பாஸ்டரே கிடையாது, 9 பாஸ்டர் சிலருக்கு, ஒரு தலைவர் கிடையாது, ஏகப்பட்ட தலைவர்கள். ஒரு ஊழியக்காரங்க கிடையாது, ஏகப்பட்ட ஊழியக்காரங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஊழியக்காரங்க கிடையாது. தடி எடுத்தவங்கெல்லாம் ஊழியக்காரங்க, அவங்களுக்கு பார்க்குறவங்கெல்லாம் ஊழியக்காரவங்க. எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அங்கே போய் தனக்காகவே சில ஊழியர்களை அவர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஊழியக்காரங்கள் அல்ல, நமக்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய தலைவனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் என்ன நல்லா கவனிக்கணும். கொர்நேலி என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் இல்லையா? அவர்கிட்ட தேவனே நேரடியாக வந்து பேசுகிறார். ஆமாவா இல்லையா? இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? தேவனே வந்து நேரடியாக என்ன தெரியுமா? கொர்நேலியே, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவ சந்நிதியிலே நினைத்தருளப்பட்டது. இப்போ உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ராத்திரி தேவதூதன் வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன். இன்றைக்கி ராத்திரி உங்கள் வீட்டுக்கு தேவதூதன் வந்துடுறாரு, மகளே எஸ்தர் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வந்துடுறாரு வச்சுக்கிடுங்களேன். நாளைக்கு உங்களை கையில் பிடிக்க முடியுங்க? நீங்கள் கையில் பிடிக்க முடியாது. என்ன சொல்வீங்க? எங்கள் வீட்டுக்கு தேவதூதன் வந்தான். நல்லா கவனிங்க, தேவதூதனே என்னை சந்தித்தாலும் இன ஜன சொந்த பந்துக்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு தேவனுடைய மனுஷன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துட்டு பிரசங்கம் பண்ண வைக்கிற. அவன் கேட்குறாரு, ஊழியக்காரர், எதுக்கு என்ன அழைச்ச நீ?
அப்போ அவன் சொன்னான், தேவனால் சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படிக்கு இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அர்த்தம் என்ன? என்ன தேவதூதனே நேரடியாக தொடர்பு கொண்டால் கூட என்னை நடத்துவதற்கு இந்த பூலோகத்தில் கர்த்தர் தேவதூதனை வச்சிருக்கல, ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆண்டவர் தேவதூதனை வச்சிருக்கல, ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆகவேதான் உங்களிடத்திலிருந்து வர்ற அந்த சத்தியத்தை எல்லாம் கேட்கறதுக்கு, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்பதற்கு நாங்கள் இங்கே தேவ சந்நிதானத்தில் இங்கே இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம். சத்தியம் புரிஞ்சா கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, இந்த ராத்திரி தேவ சன்னிதானத்துக்கு கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் தகப்பன் தாய் உங்களுக்காக தரப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கென்று தரப்பட்டிருக்கிறதான அந்த தலைவர்களை நீங்கள் ஒரு நாளும் தள்ளிவிடக்கூடாது. அந்த தலைவர்களின் வாழ்க்கையில் இருக்க இருக்க என் வாழ்க்கை கெட்டு போகாது, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மோசே இல்லை என்று தெரிந்த உடனே, மோசே இங்க வரவில்லை என்று தெரிந்த உடனே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களாகவே அவர்கள் கெடுத்துக்கொண்ட சம்பவத்தை நாம் இந்த வேதாகமத்தில் படிக்கிறோம். ஆகவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த வாழ்க்கை நமக்கு கெடுத்து கொள்ளப்படுவதற்காக தரல, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்றதுக்காக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயரில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. உங்களை நடத்துகிறவர்கள், பாருங்க அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது. எதுக்கு உத்தரவாதம் பண்றாங்க? அந்த வசனத்தை சொல்லுங்கம்மா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர் ஆனபடினால் செய்யும்படி. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள், கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. துக்கத்தோடு உங்களுக்கு ஊழியம் செய்தா, கசப்போடு உங்களுக்கு ஊழியம் செய்தா, பாரத்தோடு உங்களுக்கு ஊழியம் செய்தா, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஆகவேதான் உங்கள் நடத்தினவர்களுக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நடத்தினவர்களை நீங்கள் ஜெபத்தில் நினைக்க வேண்டும். உங்களை நடத்தினவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற அந்த ஆவிக்குரிய தலைவர்களுக்காக கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னா, முதல்ல ஆவிக்குரிய தலைவராக இருக்க மோசே அங்க இல்லை. ஆவிக்குரிய தலைவருக்கு மோசே அங்க இல்லை. மோசே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஜனங்கள் தங்களை கெடுத்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்றீங்க, தன்னிஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அவமானத்தை கொண்டு வரும். இஷ்டத்துக்கு விடப்பட்ட இந்த கூட்டம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து விட்டது. ரெண்டாவது காரணம் பாருங்க, நம்ம வேகமாக போகலாம், சீக்கிரமாக முடிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரெண்டாவது அம்மா போதுங்கம்மா, அடுத்து படிக்கலாமா? ரெண்டாவது, ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கொண்டாங்க? தாமதம் 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 தாமதமாகுதே. எல்லாமே எங்களுக்கு தாமதமாகுதே தாமதமாகுதே தாமதமாகுதே. நல்லா கவனிங்க. இந்த மாலை வேளையில தாமதங்கள் நம்மை கெடுத்துக்கொள்ள வழிவகுக்கும். ஒரு நாளும் தாமதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் குறுக்கு வழியை தேடவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும் வசனங்களை. தாமதம் ஷார்ட்கட்டை தேட வச்சிடும். ஏன்னா ஆண்டவருக்குள்ள தேவனுக்குள்ள வளரணும்னா வளர முடியல. பலரால தாமதத்தினால கர்த்தருக்குள்ள தங்களை தக்க வச்சுக்க முடியல.
இந்த வருஷத்தில் நான் இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணேன். இந்த அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்தேன், இந்த அற்புதம் நடக்கலை. இந்த காரியம் கைகூடி வரும்னு பார்த்தேன், இந்த காரியம் எனக்கு கைகூடி வரலை. இந்த காரியத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு பார்த்தேன், ஆனால் இது ஒரு பெரிய மாற்றம் வரல. ஆகவே தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கிறனால நானே ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லி புதிய வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு, அவர் என்னை ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாலையில் பாஸ்டர் நிறைய விஷயங்கள் தாமதமாகுது பாஸ்டர், நிறைய விஷயங்கள் தாமதத்திலேயே கிடக்குது பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோடு இந்த ராத்திரி இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா, கர்த்தருடைய தாமதங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையான அற்புதத்தில் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய தாமதங்கள் எல்லாம் மகிமையான அற்புதத்தில் என்ன செய்யும்? முடியும். இன்னைக்கு சில விஷயங்கள் தாமதமாகலாம், சில விஷயங்கள் நமக்கு தாமதமாகிறது போல் நமக்கு தோணலாம். குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள இந்த காரியம் எனக்கு கைகூடி வரல என்பதற்காக உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய பார்வையிலே தாமதம் தீமை அல்ல, தாமதம் நன்மையே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் நினைச்சு சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் இதெல்லாம் தாமதமாக நடக்குது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த விஷயங்கள் தாமதங்கள் தீமையானதல்ல. அது உங்கள் வீட்டுக்கார் ரட்சிப்பாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ரட்சிப்பாக இருக்கலாம், உங்கள் வீட்டு காரியமாக இருக்கலாம், அது ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், வாட் எவர் எதனா இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, தேவனே அனுமதிக்கிற அத்தனை தாமதத்துக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறேன். எப்பொழுதெல்லாம் தாமதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதோ குறிச்சு வச்சுக்காங்க. அந்த தாமதங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுகிற அற்புதத்திலேயே முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமதமாகுதே, இந்த விஷயங்கள் எனக்கு தாமதமாகுதே, இந்த குறிப்பிட்ட காரியம் எனக்கு தாமதமாகுது என்று நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட்டு விடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப தாமதமாகி கொண்டே இருக்குதே என்பதற்காக ஒரு நாளும் நீங்கள் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, தாமதத்தில் பொறுமையாரு. சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? தாமதத்தில் என்ன செய்ய? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு தமிழ்ல பழமொழி இருக்கு. அவசரம் 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 அவசரம். அவசரப்படக்கூடாத பல ஏரியாக்கள்ல ஒரு ஏரியாக்கள் கல்யாணத்தில் அவசரப்படவே என்ன ஒரு சத்தத்தையும் காணோம். பாஸ்டர் நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டுமே பாஸ்டர், இனி நாங்கள் அவசரப்பட்டா என்ன அவசரப்படாட்டி என்னன்னு யாரோ ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறேம்மா, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறேன், ஐயா கல்யாணத்தில் அவசரப்படவே. அப்போ அவசரம் 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 எவ்வளோ பெரிய மோசம். பைபிளில் மேபி போஷேத்துன்னு ஒருத்தர் தான். யாரவே? சவுலின் பேரை. சவுலின் பேரை தாவீது கேட்குறான், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னால் தயவு பெறத்தக்க யாராவது ஒருத்தர் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. மேபி போஷேத்து இருக்கான், சவுலின் பேரை. எப்படி இருக்கான்? 2 காலம் முடமானவன். ஏன் 2 காலம் முடமானவன்? அவன் வளர்க்குற பணிப்பெண் தாதி தூக்கிட்டு ஒரு அவசரத்தில் கீழே போட்டான். அவசரத்தில் கீழே போட்ட உடனே காலெல்லாம் முடமாயி போச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவசரம் எல்லாத்தையும் முடமாக்கிறது. ஆமா, சத்தியம் புரியுதா? அவசரம் என்ன செஞ்சிருது? முடமாக்கிறது. தாமதத்தில் ஒருத்தரும் தங்கி இருக்க விரும்பல. கவனிங்க. அப்ப தாமதத்தினால ஒரு ராஜாவின் பேரை முடமாகி போயிட்டான். சீரியஸா கவனிக்கணும். நீங்க நிறைய அவசரங்கள், நிறைய அவசரங்கள். அவசரத்தினால் வந்தது ஒரு கண்ணுக்குட்டி, அவசரத்தினால் வந்தது ஒரு தவறான ஆராதனை, அவசரத்தினால் வந்தது ஒரு தவறான தலைவன். குறுக்கு வழி காத்திருக்க வேண்டாமா? எப்படி தெரியுமா அந்த மோசையை சொன்னாங்க? அந்த 1ஆம் வசனத்தில் அந்த மோசை எப்படி சொல்றாங்க பாருங்க. 1ஆம் வசனத்தில் எப்படி சொல்றாங்க பாருங்க, படிங்க. அப்புறம் கூடி
ஆ ஆ என்ன மோசே? அந்த கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க, என்ன மோசே? அந்த பொம்பளையால் கிடக்குறா, அந்த மனுஷன் கிடக்குறான் அப்படின்னு தள்ளி பேசுற மாதிரி மோசே எப்படி பேசிட்டாங்க? ஊழியத்துக்கு வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னவனை நானும் உன்னை விடமாட்டேன் விடமாட்டேன்னு கர்த்தர் சொல்லி இழுத்துக்கிட்டு வந்தார் ஜனங்களுக்காக. ஜனங்கள்லாம் என்ன சொல்லுது? அவனை அந்த மோசே தூக்கி எறியப்பட்டான் பாருங்க, ஒரு நிமிஷத்துல காணோம். 430 வருஷம் எகிப்துல அடிமையாகி அங்க இருந்தியே, காத்திருந்தியே, இங்க கொஞ்ச நேரம் காத்திருக்க கூடாது? நீங்க நல்லா கவனிக்கணும், செய்தியை மறந்துடக்கூடாது. நிறைய நேரத்தில் ஏன் பிரச்சனை போராட்டம் தெரியுமா? தாமதத்தில் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம். தாமதத்தில் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்துக்கிறோம். தாமதத்தில் தவறான நபர்களை முன்னாடி கொண்டு வந்து விடுகிறோம். ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, தாமதித்தாலும் காத்துரு, அது பொய் சொல்லாது, அது நிச்சயம் உனக்கு வரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் இன்னும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. முடிவில் அது பொய் சொல்லாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, தாமதிச்சாலும் காத்துரு. அது என்ன செய்கிறது இல்லை, தாமதிப்பதில்லை. தாமதிச்சாலும் காத்துரு, தாமதிச்சாலும் காத்துரு. 27 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை பாஸ்டர், காத்துரு. ஒரு பிள்ளை அப்படிதான் சொல்லிச்சு, 27 வயசாச்சு ஆனாலும் காத்திருக்கிறேன், காத்துரு. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் அமைச்சு தந்தார். 13 வருஷம் குழந்தை பாக்கியத்துக்காக ஒருத்தவங்க காத்திருந்தாங்க. 14வது வருஷம் ஒரு பிள்ளைய தேவன் தந்தார். தாமதிச்சாலும் காத்துரு. தாமதம் ஆகுதேங்கிறதுக்காக தவறான வழி காத்துரு. ஏன் தெரியுமா நான் காத்திருக்க சொல்றேன்? எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்? தாமதமாகுதே, தாமதமாகுதே. இந்த விஷயங்கள், இந்த காரியங்கள், இந்த குறிப்பிட்ட காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில தாமதமாகுதே. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற எல்லா தாமதத்திற்காக நன்றி ஆண்டவரே. அந்த தாமதத்துக்கு பிறகு ஒரு பெரிய அற்புதத்தை காண்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிருவீங்கப்பா. சிலரோடு ஆண்டவர் பேசுறார், கர்த்தர் பேசுறார். உங்க கேள்விக்கு தேவன் பதில் சொல்றாரு. சில விஷயங்கள் தாமதமாகுதுன்னு நினைக்கிறீங்களே, பயப்படாத, நானே அதை தாமதிக்கிறேன். ஏன் தாமதங்கள் தெரியுமா? மேலானவைகளை அல்ல, மகிமையானவைகளை நடப்பிக்கும்படி. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தி பிள்ளை, வேறுவின் பிள்ளை சுகவீனமாக கிடக்கிறா. போகிறதுக்குள்ள பெரும்பாடு ஸ்திரீ வந்து தொட்டுறா. ஆமாவா? போகிறதுக்குள்ள பெரும்பாடு ஸ்திரீ வந்து என்ன செஞ்சிடறா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுறா. இப்போ ஸ்பீடாக போக வேண்டிய இயேசுநாதர் கொஞ்சம் ஸ்லோ ஆகுறாரா? சொல்லுங்க, ஆகுறாரா? யவீரு கூப்பிடுற சம்பவம் எங்கே, எத்தனாவது வசனம்? மார்க் 5ல் 20. என்ன படிங்க அதை. வந்து விழுந்து சாக போற ஆண்டவரே, சொல்லிட்டானா? இயேசுநாதர் போறதுக்குள்ள பெரும்பாலும் சொல்லி எங்க வர்றா? 20 என்ன நடக்குதாங்க? இயேசுநாதர் தொட்டுறாளா? தொட்ட பிறகு அந்த பிள்ளை செத்து போன செய்தி வருது. அது எத்தனை வசனம்? என்ன வருது சொல்லுங்க. மேல வசனம் படிங்க. மேல அதுதான்
சிலர் வந்து செத்துட்டா. நல்லா கவனிக்க வசனத்தில் முதல்ல கூப்பிட்டது யாரு? போற வழியில இடையில ஒரு அற்புதத்தை பெற்றுக்கிட்டது யாரு? இப்போ ஒரு டிலே ஆயிடுச்சா இல்லையா? சொல்லுங்க. ஒரு தாமதம் ஆச்சா இல்லையா? ஆச்சு. கூப்பிட்டது முதல்ல கூப்பிட்டது யாரு? கூப்பிட்ட உடனே இடையில இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷம் உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறா. என்ன எழுந்து ஒரு வல்லமை புறப்படுச்சு அப்படி இப்படின்னு பேசி முடிச்சுட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போதே திடீர்னு வந்து சொல்றாங்க, போதகரை நீ தொந்தரவுப்படுத்த வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், பிள்ளை. இப்படி சொல்லட்டுமா, ஒரு தாமதத்தினால ஒரு பிள்ளையே செத்து போச்சு. இயேசுவின் தாமதம் மரண அவஸ்தையா இருக்கிற இடத்துல இந்த ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா, நீங்க ஒரு சாதாரண ஒரு எம்டி கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவர் தொடையில ஒரு ஊசி போடுவார். சொல்லுவார், இந்த ஊசி 1.5 மணி நேரம் தாங்கும், அதுக்குள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆஞ்சியோ பண்ணிடுங்க. 1.5 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஆம்புலன்ஸை பிடிச்சி அந்த சைரன் போட்டு சத்த ஒளிப்பேற்றி ஸ்பீடாக போய் 1 ஹவருக்குள்ளே சேர்ந்துருச்சு அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் ஆஞ்சியோ பண்ணி போன உசுரை காப்பாற்றிடுவாங்க. மரண அவஸ்தை, மரண அவஸ்தை. இவ சரீர அவஸ்தைப்படலை, மரண அவஸ்தை. இவளுக்கு அற்புதம் 2 நாள் கழிச்சல்ல, அப்பவே தேவை. ஆமேன்னு சொல்லுங்க, அப்பவே தேவை. ஆனா போற வழியில அதை விட ஒரு பெரும்பாடு ஸ்திரீ ஒருத்தி இருக்கிறார். இந்த தாமதத்தினால ஒருத்தர் வந்து சொல்றான், போதகரை வருத்தப்படுத்தாதிருங்க, செத்துட்டார், செத்துட்டார். அப்ப இயேசுநாதர் திரும்பி பார்த்து அவன் கையை பிடிச்சு சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதே வார்த்தை நீங்க பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாத, விசுவாசம் உள்ளவளா இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. ஆமேன்னு சொல்லுங்க. பயப்படாத. என்ன தெரியுமா அர்த்தம்? உன் பிள்ளை செத்து போனா கூட செத்து போனதை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர் நான் பக்கத்தில் இருக்கிறேன், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாத. கர்த்தர் சபைக்கு சொல்றார், பயப்படாத. கேன்சர் வியாதி வந்தா பயப்படுறான். என்ன பயம் உங்களுக்கு? இப்போ கேன்சர் வந்தா என்னப்ப? இப்போ கேன்சர் சுகர்லாம் ஜிலேபி மைசூர் பாக்கு மாதிரி எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு வியாதி நமக்கு வரத்தான் செய்யும். பக்கத்தில் சொல்லுங்க, ஏதாவது ஒரு வியாதி வரத்தான் செய்யும். ஏதாவது ஒரு வயசுக்கே 40 வயசுக்கு மேலே ஒரு வியாதி வரும், 45 வயசுக்கு மேலே ஒரு வியாதி வரும், 50 வயசுக்கு மேலே ஒரு வியாதி வரும், 55 வயசுக்கு மேலே ஒரு வியாதி வரும். அப்புறம் அது ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக அதனுடைய பலனை இழக்கும். உட்கார முடியாது, டாய்லெட் போக முடியாது, தூங்க முடியாது. இதெல்லாம் ஜெபம் பண்ணாலும் இந்த சரீரத்தில் சில உபத்திரவங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். கட்டாயம் அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாத. எந்த வியாதி வந்தாலும் பயப்படாத. எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் பயப்படாத. உன் பிள்ளை செத்து போனா பயப்படாத. தாமதத்தினால சில விஷயங்கள் செத்து போனா கூட பயப்படாத. தாமதத்தினால சில விஷயங்கள் தள்ளி போனா கூட பயப்படாத. அந்த தாமதத்துக்கு நடுவுலையும் நல்ல வெளிப்பாடெல்லாம் இந்த சர்ச்சில் எனக்கு வருது. அதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தாமதத்தினால சில விஷயங்கள் செத்து போனாலும் பயப்படாத. உனக்குள்ள செத்து போக கூடாது, உன்னை விசுவாசம் செத்து போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப உன் குமாரத்தின் மரணத்தை விட உன் விசுவாசத்துக்கு உயிர் இருந்தா, அந்த விசுவாசத்தின் உயிர் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பும் வல்லமை உள்ளது. ஆகவே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் உள்ளவனார் போறாரு, கையை பிடிச்சி தூக்குறாரு, அந்த பிள்ளை எழுந்தது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தாமதத்தினால அந்த யவீரு அவசரப்படாம காத்திருந்ததுனால செத்து போன பிள்ளை கூட உயிரோட எழுந்து வருகிறது. கரங்களை உயர்த்தி
ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா தாமதத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இப்படி 4 நாள் கழித்து வருகிறேன். நாருமே அன்னைக்கே நான் வந்தா அது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படாது. நான் இன்னைக்கு வந்ததுனால லாசருவே வாலியே வான்னு சொல்லி கூப்பிடுறேன். ஒரு கட்டும் யாரும் அவிழ்க்க வேண்டாம், அவனாகவே எழுந்து வருவான் பாருங்கன்னு சொல்லி ஒரு 4 நாளின் தாமதத்துக்கு அப்புறம் ஒரு நாரி போன சரீரத்தை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஏசு ரத்தம் செய்யும். இப்போ தாமதத்தினால நம்மை நாம் கெடுத்துக்கொள்ளவே கூடாது. அல்லையிலே சொல்லுங்க. 3வது அதே வசனத்தை படிங்க. அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். அறியும். நீர் எழுந்து பாருங்க என்ன சொல்றான். என்ன ஒரு பயங்கரமான வார்த்தை தெரியுமா அந்த வார்த்தை. எழுந்து எங்களுக்கு முன்னாடி போற ஒரு தெய்வத்தை எங்களுக்காக என்ன செய். நடத்தி வந்த தேவனை மறந்து போன ஜனங்களை பாருங்களேன். யார் நடத்தி வந்தது? எத்தனை வருஷ காலங்கள் வஸ்திரங்கள் பழமையா போகாமல், செருப்பு தேஞ்சு போகாமல் உங்களையெல்லாம் யார் நடத்தி வந்தது? தேவன். ஆனா நீ என்ன சொல்ற? இப்ப எங்களுக்கு முன்னாடி போற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு. நன்றி மனுஷனை போல நன்றி கெட்டவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, யாத்ராகம் 32ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு நன்றி கெட்ட ஒரு கூட்டம். ஆரோன் ஆரோன் எங்களுக்காக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தரை மறந்துடாத. என்னைய பார்த்து சொல்லாதீங்கம்மா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன செய்யாது? கர்த்தரை மறந்துடாத. எப்பொழுதெல்லாம் கர்த்தரை மறக்கிறோம் தெரியுமா? வனாந்தரங்கள் வசதிகளாய் மாறின பிறகு. எப்ப கர்த்தரை மறக்கிறோம் சொல்லுங்க சொல்லுங்க. எப்பொழுது ஜனங்கள் தேவனை மறக்கிறார்கள்? வனாந்தரங்கள் வசதிகளா. சரி, இப்ப இந்த ஜனங்க எதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க எனக்கு சொல்லுங்க. வாதைகளை தாண்டி வந்திருக்காங்களா? சொல்லுங்க. ஆமா ஆமா சொல்லு. ஆமா ஆமா. அதுக்கு என்ன வலிக்குது? ஆமா ஆமா. வாதைகளை தாண்டி வந்திருக்காங்களா? ஆமா. பார்வோனை தாண்டி வந்திருக்கிறாங்களா? ஆமா. கடலை தாண்டி வந்திருக்கிறாங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்ப 3ஐயும் தாண்டிட்டாங்களா? இனிமே இவங்க தாண்டி போகிறதுக்கு யாருமே சத்துருக்கள் எல்லாம் கடல்ல மூழ்கடிச்சாங்களா? இப்ப இவங்களை எதிர்க்கிறதுக்கோ சத்தம் போடுறதுக்கோ ஈட்டி வச்சு எய்யறதுக்கோ மறுபடியும் பார்வோன் குதிரையோடு வந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. இப்ப இவங்க நல்ல வசதியான இடத்துக்கு வந்துட்டாங்க. வசதியான இடத்துக்கு வந்த பிறகு அவங்கள பார்த்தீங்களா? எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு. போதும், ஒரு தெய்வத்தோடு வாழ்ந்ததெல்லாம் போதும். இன்னொரு தெய்வத்தை என்ன செஞ்சு எப்படியாவது உண்டு பண்ணு. வனாந்தரத்தில் இருக்கும் போதெல்லாம் மோசே 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 காடை கறி இல்லை மோசே, வெள்ளரிக்காய்களும் கொம்மட்டிக்காய்களும் சாப்பிட்றோம், தண்ணி இல்லை மோசே, பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வரா மோசே 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 மோசே, அந்த தேவன்கிட்ட சொல்லு மோசேன்னு சொன்ன ஆட்கள் இப்ப ஆரோன் ஆரோன் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண. ஆரோன் கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு வசதி வந்தாலும் கர்த்தரை மறக்க கூடாது. எவ்வளவு நகை கூடினாலும் கர்த்தரை மறக்க கூடாது. ஃபாரினுக்கே நீ போய் படிச்சாலும் கர்த்தரை மறக்க கூடாது. ஃபாரினுக்கே நீ போய் படிச்சாலும் கர்த்தருடைய கரை அங்கேயும் உன்னை பிடிக்கும். தேவன் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. எந்த ஜென்மத்திலையும் மறக்க கூடாது. ஒரு நிமிஷத்துல தெய்வத்தை மறந்துட்டான் பாத்தீங்களா?
அடிமைத்தனத்தினால தவித்து சத்தம் போட்டு யாராவது எங்களை விடுதலையாக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த உன்னை ஒரு மோசே என்கிற ஒரு ரட்சகனை அனுப்பி கர்த்தர் விடுதலையாக்கி ஆண்டவர் உன்னை மேக ஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால நடத்தி வந்தாரு. நான் கேட்குறேன், எனக்கு பதில் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நேரம் ஆயிடுச்சு, ஏசப்பா சீக்கிரம் முடிக்கணும். டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. இந்த ஜனங்கள் தேவனை மறக்கலாமா? சொல்லுங்க, மறக்கலாமா? சரி சொல்லுங்க. மோசே யாருக்காக? மோசே யாருக்காக? இந்த ஜனங்களுக்காக. ஆமீன் சொல்லுங்க. வாதை யாருக்காக? இந்த மேகஸ்தம்பம் யாருக்காக? இந்த ஜனங்களுக்காக. அக்னி ஸ்தம்பம் யாருக்காக? இந்த ஜனங்களுக்காக. கடல் ரெண்டாய் பிளந்தது யாருக்காக? இந்த ஜனங்களுக்காக. எல்லாமே இந்த ஜனங்களுக்காக. இவ்வளவு இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் செஞ்சிட்டு இப்போ ஒரு நிமிஷத்துல சொல்றான், எங்களுக்கு முன்னாடி போற ஒரு தெய்வத்தை என்ன செய் உண்டு பண்ணும். ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாமா? 44ஆம் சங்கீதத்தை எடுங்க. 9வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஒருத்தர் ஞானம் பண்ணுகிறீர், செல்லாதிருக்கிறீர், எங்கள் பகையினர் எங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள், ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர், அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே, நிந்தை, நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாய் இருக்கவும் நிந்தித்து தூஷிக்கனுடைய சத்தத்து நிமித்தமும் பழி வாங்குகிறவன் நிமித்தமும் என் முகத்தின் வெட்கம் என்னை. நீங்க பேனா எடுத்து பேப்பர் எடுத்து 1 by 1 எழுதிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே கர்த்தர் அவங்களுக்கு செய்த தீமைகள் தான் இருக்குங்க. படிச்சு பாருங்க. இந்த தீமைகளில் ஹைலைட் என்ன தெரியுமா? ரொம்ப அழகா சொல்றான். 17 இவையெல்லாம் எங்கள் மேல வந்திருந்தோம். கரங்களை உயர்த்தி இந்த வசனத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவையெல்லாம் எங்கள் மேல வந்திருந்தோம். நாங்க முதல்ல உங்களை மறக்கல ஆண்டவரே, மறக்கல, துரோகம் பண்ணல, மறக்கல, துரோகம் பண்ணல. கவனிங்கம்மா ஐயா, கவனிங்க ஐயா. வாழ்க்கையில நம்ம நடத்தி வந்த தேவனை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நம்ம தேவனை மறக்கலைங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இப்படி ஒரு 7 அடையாளம் இருக்கு. நம்மளை ஆண்டவரை மறக்கலைங்கிறதுக்கு அடையாளம் என்ன? 2 அடையாளம் சொல்றேன். 1, காலையில் எழுந்து யார் கர்த்தரை தேடுறாங்களோ அவர்கள் நான் கர்த்தரை மறக்கலைன்னு ஒரு அர்த்தம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய பலனும் சுகமும் ஆரோக்கியமும் தேவ நடத்துதலும் எனக்கு தேவையா இருக்கிறதுனால இந்த காலையில உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் மறக்கல ஆண்டவரே. 2வது, யாரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு சொல்லாம வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ அவங்க சொல்றாங்க, நாங்க உங்களை மறக்கல ஆண்டவரே. தேவனுடைய ஆலயத்திற்கு வராதவர்கள் தேவனை மறந்தவர்கள். கர்த்தரை மறந்தவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரமாட்டான். தேவனை மறக்காதவன் கர்த்தருடைய ஆலயத்தை மறக்க மாட்டான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 44 சங்கீதம் நீங்க போய் நைட்டு தூங்கும் போது ஒரு 2 படிச்சுட்டு படுங்க. இவையெல்லாம் எங்கள் மேல வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு வசதியானாலும் கர்த்தரை மறந்துடக்கூடாது. சில பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கர்த்தரை மறந்துடுங்க. பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்காக காத்திருக்குங்க, ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிடும், பிள்ளையும் கிடச்சிடும், பிறகு ஜெபமும் கிடையாது, வேத வாசிப்பும் கிடையாது, கர்த்தரை ஆராதிக்கிறதும் கிடையாது. டிசைனாக ஆகி நல்லா சாப்பிட்டு பிராய்லர் கோழி மாதிரி ஆகி திசுக்கு புஷ்கு தஸ்கு புஷ்கு தஸ்கு புஷ்குன்னு நடந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சைஸாக ஆகி அந்த பிள்ளைங்க ஒரு மாதிரி ஆயிரும். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க?
கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை உபாசம் பண்ணும். தோத்திரையா அப்பா 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 அப்பா. ஆண்டவர் கேட்பாரு, அப்பா அப்பாலாம் கூப்பிட்டியே, இப்பெல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளையாச்சே, புருஷ அன்பிலேயே மயங்கிட்டியோ? புருஷ அன்பு சில பெரியவங்க பேர அன்புல பேரன் 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 பேரன். எத்தனை மணி நேரம் செல் பார்த்தா கூட இந்த பாட்டி இந்த கிளவி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது. பேரன் 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 பேர மேலே ரொம்ப பாசம், பேரன்ல மயங்கிட்டியோ? பேத்தி பேத்தி பேத்தினால மயங்கிட்டியோ? இதெல்லாம் நம்ம ஏதோ ஒன்றெல்லாம் மயங்கி ஆண்டவரை மறந்துடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தர் என்னை கூட்டத்துக்கு கூப்பிடும்போது கேட்டார், எங்கள் சர்ச்சில் ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க, வருவீங்களான்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீன்னு கேட்டோம். இல்லை, நீங்கள் பெரிய பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் போகிறீங்க, 100 பேருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நான் ஊழியம் ஆரம்பிக்கும் போது 4 கிழவிகள் தாயா இருந்தாங்க. 3.25 வருஷம் வெறும் பாய்க்கு பிரசங்கம் பண்ணையா, ஆட்கள் நமக்கு விஷயம் கிடையாதையா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வந்தாலும் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்? நான் 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணதை நான் மறக்கலாம் ஆண்டவரே, நான் மறக்கலாம் ஆண்டவரே. நான் அது என்ன செய்யல, என் ஆரம்ப காலத்தை நான் மறக்கலாம் ஆண்டவரே. கத்தரை மறந்துட்டீங்க, அடி சட்டு 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 இந்த வருஷத்துல விழுந்துரும் உங்களுக்கு. மறந்துடுறோம் சட்டு சட்டு சட்டுன்னு ஆண்டவரை மறந்துடுறோம். ஜெபத்தை மறந்துடுறோம், ஆலயத்தை மறந்துடுறோம், பைபிளை மறந்துடுறோம், காணி கொடுக்க மறந்துடுறோம், அம்புட்டியும் மறந்துடுறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க நம்ம முற்பிதாக்கள் தானே, இந்த வழியத்தில் நம்மளும் வந்தோம். இந்த ரத்தம் நம்மகிட்ட இருக்கும்ல. இன்னைக்கு அந்த ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இந்த பாவத்தை எல்லாம் கழுவி நம்மளை சுத்திகரிக்கட்டும். மறக்காது இருக்கிற ஒரு கிருபைகளை தாங்கப்பா. அந்த 44 சங்கீதம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி தரட்டும். உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கோச்சிக்காம பக்கத்தில் ஒரு ஆளோட கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை மறந்துடாத. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வசதி வந்தாலும் கர்த்தர் என்ன செஞ்சிடாத. வான் உயர நீங்க வீடுகளை கட்டினாலும் வானத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்யக்கூடாது. ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு, செந்தரையில் கூட்டமெல்லாம் முடிஞ்சு, ஒரு ஐயா போக மாட்டேங்கிறார். கூட்டம் முடிஞ்சாலும் செந்தரையில் முழங்கால் போட்டு கத்துறாரு, ஆசீர்வாதிங்க ஏசப்பா, ஆசீர்வாதி. இந்த வந்த பிரசங்க யாரும் அந்த ஸ்தல போதகிறோம், என்னையா இருந்தாலும் இந்த கத்துறாரு. அப்புறம் நேரம் அந்த பிரசங்கர் போய், ஐயா ஏயா இந்த கத்துறீங்க? கத்தாம என்ன செய்ய பாஸ்டர்? 3 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறேன், வசதி இல்லை, வாடகை வீடு, தருத்துறோம். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாதான் என்னால வாழ முடியும். அவர் கண்ணீர் விட்ட கண்ணீரை பார்த்து, கூப்பிட்ட சத்தத்தை பார்த்து அந்த ஊழியக்காரர் அவருக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணார். பாருங்க, அந்த பரிந்து பேசி ஜெபம் பண்ண உடனே அந்த ஐயாவுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 3 பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடந்துச்சு. 2 பிள்ளைகளை கர்த்தர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க வச்சார். நல்லா உயர்த்தப்பட்டாங்க. அந்த ஐயா வெளிநாட்டில் அனுப்புகிற பணத்தெல்லாம் வச்சு நல்லா வீடு கட்டினார். நல்லா கர்த்தர் உயர்த்தினார். சில வருஷம் தாண்டி அந்த ஊழியக்காரர் அதே ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறார். கன்வென்ஷனுக்கு போகும்போது டேட்டு தரும்போதே சொன்னார், அந்த ஐயா எப்படி இருக்கிறாரு? அந்த பாஸ்டர் ஐயா சொன்னார், நீங்கள் நேரில் வாங்க. அப்போ போனால் அந்த ஐயா எங்கே, அவர் சர்ச்சுக்கே வர்றதில்லை. அப்படியா? ஆமாம். நான் வரேன்னு சொன்னீங்களா? நீங்கள் வரேன்னு சொன்னேன், உங்களுக்கு ஒரு காணிக்கை மட்டும் கொடுத்துருக்குறாரு, அவர் வரல. இன்றைக்கி பகல் கூட்டம் முடிஞ்சு அவரை பார்க்க போவோன்னு பகல் கூட்டம் முடிஞ்சு அந்த ஐயாவை பார்க்க போனோம். அந்த ஐயாவுக்கு ஒரே சந்தோஷம், ஐயா உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தரை ஆசீர்வதிச்சு பாருங்கள், இந்த வீடுகள்லாம் கட்டி பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் வச்சுட்டாரியா அப்படின்னு சொல்லும்போது கேட்டார், சர்ச்சுக்கு நீங்கள் வர்றதில்லையா? அவர் சொன்னார், இல்லையா வர்றதில்லை, வீடு பெரிய வீடியா, இதெல்லாம் பூட்டி சாவி எடுக்கிறதுக்கே 3/4 மணி நேரம் ஆயிடுது. வீட்டை சுற்றி 4 நாய் வேறு இருக்குது. இந்த 4 நாயை கட்டி வச்சுட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுறதுனால சர்ச்சுக்கு மேலே இருக்கிற கொலை எங்கள் வீட்டு பக்கமாக திருப்ப சொல்லிட்டேன், அதுலேருந்தே கேட்டுக்கிறையான்னு சொன்னார்.
அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், அன்னைக்கு நான் தானே ஜெபிச்சேன் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு, இன்னைக்கு நான் தான் ஜெபிக்க போகிறேன், இதெல்லாம் வாபஸ் வாங்குங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபிக்க போகிறேன். நீ இருந்த நிலைமையோட மோசமான நிலைமைக்கு வந்துடுவ தெரியுமா? அவர் சொன்னாரா, என்னை மன்னிச்சிருங்க, நான் வரேன் ஆலயத்துக்கு. வசதி நம்ம கண்ணை மறைச்சிடக்கூடாது. தமிழ் தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. தமிழ் எழுத படிக்க தெரியும். தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேறு எந்த மொழிக்கு இல்லாத இருக்கிற தமிழ் மொழியில் படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? பரவாயில்லம்மா, வானத்தை காப்பாற்றுறதுக்கு ஒத்த பிள்ளையாவது இருக்கியாம்மா. தமிழுக்காக உலகத்தில் இருக்கிற எந்த மொழியை காட்டிலும் தமிழ் மொழிக்கு ஒரு கிருபை தேவன் தந்திருக்கிறார். வசதியை நீங்கள் பிரித்து எழுதியிருக்கீங்களா என்னைக்காவது? வா பிளஸ் சதி. சொல்லுங்க. வா பிளஸ் சதி. வசதி நமக்கு ஒரு சதி. டூ வீலர் இல்லாமல் என்னால் போக முடியல. ஒரு பையனை 2 எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். சர்ச்சுக்கு வர சொன்னேன். வண்டி சாவி தாங்க பாஸ்டர். இந்தா தாண்டா இருக்கு கடை, வண்டி தாவி தாங்க. உனக்கு கீரை முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமோட தெரியாதடா, வண்டி சாவி தாங்க. அவனால் நடந்து போய் அந்த எலுமிச்சை பழத்தை என்ன செய்ய முடியல, வாங்கிட்டு வர முடியல. ஏன்? வா சதி சதி சதி. நிறைய பேர் பார்த்தீங்களா, பணக்காரங்க சோத்திரம் கூட சொல்ல மாட்டாங்க, முறைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சிரிச்சு அந்த நகையெல்லாம் டங்குன்னு கீழே விழுது நினைப்பாங்கள தெரியல. ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? உடனே வந்துட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சந்தோஷமாக மற்ற ஜனங்களோட பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க ஒரு பெரிய ப்ரெஸ்டேஜுக்கு வந்துட்டாங்களாம். வசதி வசதி சதி சதி சதி. ஏசி இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. சதி 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 சதி. திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு என்னை டோல்கேட்டில் பஸ் ஏற்றி விட்டார் ஒரு பாஸ்ட். நான் 3 நாளும் கூட்டம் எவ்வளோ பேர் முன்னாடி நின்னாங்க, பல 100 ஜனங்க முன்னாடி நின்றுக்கிறாங்க. பிரசங்கத்துக்கு ஸ்டேஜில் ஃபுல்லாக பாஸ்டர்ஸ், பயங்கரமான ஒரு கூட்டம். 3 நாள் முடிச்சுட்டு சரியான டயர்டு. என்னை அந்த பாஸ்டர் ஜூஸ் மாதிரி புழிஞ்சிட்டார். டயர்டில் பஸ்ஸில் சரியான கூட்டம். பஸ்ஸு படிக்கட்டில் கர்ச்சிப்பு விரித்து உக்காந்துட்டு போகிறேன். 3 நாளைக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன், ஏகப்பட்ட பேர். ஆனால் எங்கே உக்காந்துட்டு போகிறேன்? எனக்கு பஸ்ஸு படிக்கட்டிலே உட்காரதுக்கு முடியுது. என்னால் என்ன செய்யுது? முடியுது. வசதி வசதி வசதி. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கும்போது இத்தனை பார்க்குறாங்க. சொந்த வீடு இருக்கா? சொந்த உசுரே அவனுக்கு கிடையாது தெரியுமா? என்னைக்கு அந்த உசுறு போதே தெரியாது. சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு இல்லைனா எப்படி என் பிள்ளையை வச்சு காப்பாற்றுவான்? உன் பொண்டாட்டி எப்படி நீ வச்சு காப்பாற்றினியோ அதே மாதிரி இந்த பிள்ளைய வச்சு காப்பாற்றுவான். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தருவாங்க, என்ன போடுவாங்க, ஏதாவது இருக்கா? வசதியை பார்த்தே பிள்ளைகளை கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து சோறாக்கவே தெரியலையே. ஒரு பிள்ளை இதே மாதிரி நம்ம பாஸ்டருக்கு இருக்கிற ஒரு மருமக மாதிரி இன்னொரு சர்ச்சுக்கு போன அந்த பிள்ளை மருமக பிள்ளை சாம்பாரை ஊத்துறா. அங்கே போய் பிடிச்சிட்டு வரேன் சாம்பாரை. நான் இன்னைக்கு மதியம் சாம்பார் போட்டாங்க, அங்கேயே பிணைஞ்சி சாப்பிட்டேன். அந்த பிள்ளை சாம்பார் ஊத்துறா, அங்கே போய் எளியில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து பிறகு பிணைய வேண்டியதாக இருக்குது. எம்எஸ்சி பிஎட்லாம் படிச்சிருக்கா, சாம்பாரை படிக்கல. சில பிள்ளைங்க எம்பிபிஎஸ்லாம் படிக்கும், சாம்பாரை படிக்காது. பார்த்துருக்கீங்களா? ஒரு சாம்பார் எப்படி வைக்கணும்? +2 முடித்ததுக்கப்புறம் நான் எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், +2 முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன குரூப்னாலும் படிங்க, கட்டாயம் உங்கள் அம்மா பக்கத்துலன்னு கொஞ்சம் சமையலை படிங்க.
பாத்திரத்தை எப்படி கழுவணும் படிங்க. எம்பிட்டு நீ படித்தாலும் அங்கே போய் வீட்டில் சோறாக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும். நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க. நான் WMA படிச்சிருக்கிறேன், நான்லாம் துணி துவைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதாங்க. ஆடி டமார் 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 டமார்னு விழும். நல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு ஆம்பளை பசங்க, இப்போ பொம்பளை பிள்ளை ஆம்பளை பசங்க தான் இருக்கும். ஆம்பளை பசங்க பார்த்தீங்களா வேலையே செய்ய மாட்டான், பார்த்துருக்கீங்களா? ஒத்த வேலை செய்ய மாட்டான் அவங்க அம்மாளுக்கு. அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை துவைச்சி அந்த அம்மாவுக்கு வீசிங்கே வந்துருச்சு. உசுறு மேலே இங்கேயும் எடுத்துக்கிட்டு இருக்குது, வேலையே செய்ய மாட்டான். வேலை செய்யாத எல்லா ஆம்பளை பசங்களுக்கு சொல்கிறேன், உனக்கு சுடுதண்ணி கூட போட தெரியாத ஒரு பிள்ளை தான் உனக்கு வாக்கப்பட்டு வருவா. அவளை வச்சுட்டு நீ காலம் முழுசும் சீர அழியணும். என்ன சத்தத்துக்கான ஒரு அலையிலே சொல்ல. வசதி வசதி கஷ்டத்தில் வாழ்கிறதுக்கு மனுஷனுக்கு முடிய மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சுக்கு வந்தால் வேன் அனுப்புவீங்களா, சோறு போடுவீங்களா, எங்களை கொண்டு போய் விடுவீங்களா அப்படின்னு அவ்வளோ பேரும் கேட்குறான். எங்கள் ஊர் அருப்புக்கோட்டையிலேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு இடுப்பில் ஒரு துணியை மட்டும் கட்டிட்டு, வேஷ்டி கட்டிட்டு, மேலே ஒரு துண்டை போட்டுட்டு, மேலே ஒரு பையனை வச்சுக்கிட்டு, இருமுடி கட்டிட்டு நடக்கிறாயா 129 கிலோமீட்டர் நடக்கிறாயா. இந்த இருக்கிற சர்ச்சுக்கு வர்றதுக்கு வண்டி கண்டி இருக்கா? அதில் வண்டியில் இடம் இல்லைனா என்னை முதல்ல ஏற்றலை, அதனால் இனிமேல் இந்த சர்ச்சுக்கு வரல அப்படின்னு வேலை கேட்டுறான். ஒரு அலையிலே சொல்லுங்க சத்தமா. வசதி இருக்கு பாருங்க, அது சத்தமில்லாத ஒரு கொலை கருவி. பவுலுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. நான் எந்த நிலைமையிலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நிலைமையிலையும். நான் உங்களுக்கு பெருமைக்காக சொல்ல, தாழ்மையாக சொல்கிறேன். நான் சாப்பிடாத சாப்பாடு இல்லைம்மா, நான் தங்காத ஹோட்டல் இல்லை, நான் வாங்காத காணிக்கை இல்லை, பார்க்காத கூட்டம் இல்லை, பிரசங்கம் பண்ணாத பலிபீடம் இல்லை. ஏராளமான கூட்டங்களுக்கு போயிட்டோம், ஏராளமான சாப்பாடுகளை சாப்பிட்டோம், ஏராளமான மிக உயர்ந்த இடத்துலாம் தங்கிட்டோம். ஆனால் எங்கே தங்க வச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் தாழ்மையோடு தங்குறோம். காரணம் என்ன தெரியுமா? வசதி நமக்கு அது ஒரு சதியாக மாறிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை மறந்துடுறோம். எங்களுக்கு முன்னாடி போகிற ஒரு தெய்வத்தை எங்களுக்காக என்ன செய், உண்டு பண்ணு, உண்டு பண்ணு. எத்தனை குறிப்பு சொல்லியிருக்கேன்? முன்னாடி ஸ்கார்ஃப் கட்டி எதுக்குமா உட்காந்துருக்கீங்க? எத்தனை குறிப்பு சொல்லியிருக்கேன்? 3. 4வது வாசிங்க அந்த வசனத்தை. அம்மா எத்தனை வசனம் படிக்கிறீங்கம்மா? 2ஆம் வசனம் படிக்கிறீங்களா? பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில். 4வது இல்லை, நான் சொல்ற குறிப்பு 4வது. முதல்ல ஒரு குறிப்பு என்னது? ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க? ஆவிக்குரிய தலைவனாக இருக்கிற மோசே அங்கே இல்லை. 2வது என்னது? தாமதம். தாமதத்தினால தவறான வழிகளை தேர்ந்தெடுத்தாங்க. 3வது என்ன? நடத்தி வந்த தேவனை மறந்து போன ஜனங்கள். 4வது ஏன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? தவறாய் நடத்துகிற ஆரோனுக்கு இடம் கொடுத்தார்கள். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த ரொம்ப கால விசுவாசிகளாக இருக்கீங்களா, அவங்களெலாம் பார்த்து கேட்குறேன். உங்ககிட்ட வந்து ஒரு மூத்த விசுவாசிகளாக இருக்கீங்கன்னு வச்சுக்காங்க. இளம் விசுவாசிகள் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? மோசையை காணோம், அதை காணோம், இதை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்படியா எல்லாத்தையும் கலட்டி கொடுன்னு சொன்னா அதை ஏன்னு கேட்க வேண்டாம். எப்பா தெய்வத்துக்கு எதுக்குப்பா நகை? என்ன செய்யணும்? எங்களுக்கு போற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொன்ன என்ன தெரியுமா சொல்லணும்? இஸ்ரவேல் ஜனங்களே, கலகம் பண்ணாதிருங்கள், கர்த்தருக்காக காத்திருங்கள் தானே சொல்லணும். அவன் என்ன தெரியுமா சொன்னா? எல்லாத்தையும் கலட்டு 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 கலட்டு. காதுல கண்ணணிகள், பொன்னணிகள், மூக்கணிகள், எங்க அணிகள்லாம் செல்லாக்கள் குள்ளாக்கள் அம்பட்டி கலட்டு கலட்டு அவளும் கொடுத்துருச்சு பாருங்க. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அப்படி கலட்டுனது
கலட்டினதுனால 3 விஷயம் அங்கே உருவாகிருச்சு. ஆமாவா? என்ன உருவாச்சு? 1, ஒரு தவறான சிலை உருவாச்சு. 2, தவறான ஆராதனை உருவாச்சு. தவறான போதனை உருவாச்சு. நல்லா கவனிக்கணும் லிசன். நம்ம கேட்கிற பிரசங்கத்தை குறித்து கவனமா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்ட உபதேசங்களை கேட்டுக்கிட்டு கூடாது. தேவையற்ற உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. பிரயோஜனமற்ற உபதேசங்களை கேட்டுக்கூடக்கூடாது. நம்மளை சத்தியத்தை விட்டு விலக செய்யும் போதகங்களை கேட்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5வது சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நமக்கு சமயம் ஆயிடுச்சு. 32ஆம் அதிகாரத்தை ரொம்ப நேரம் பேசணும். ரைட், நமக்கு சமயம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ தான் அந்த 32ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்க. பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணலாம் அதிகாலை எந்திரிக்க மாட்டான். எதுக்கு எந்திரிச்சிருக்கான் பாருங்க. படிக்குமா? எழுந்து எதுக்கு எந்திரிச்சிருக்கிறான்? எப்ப எந்திரிச்சிருக்கிறான்? சோறு திங்கனா போதும் முதல்ல டம்ப்புன்னு எந்திரிச்சிடலாம். சோறுன்னு சொன்னாலே பார்த்துருக்கலாம், முகத்தில் ஒரு மலர்ச்சியா இருக்கும். சோரா. ஞாயிற்றுக்கிழமை கறி நாள் இல்லை, கர்த்தருடைய நாள். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னிச்சு, ஒரு வீட்டுக்காரர் என்கிட்ட சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை கறியை மட்டும் எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு நான் எடுத்து கொடுக்கலாம் பாஸ்டர், ஏன் கறியை கடிச்சிடுறா பாஸ்டர் அப்படின்னார். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி தெரியுது? ஒரு கறி நாளாவே தெரியுது. காலையில் எதுக்கு எந்திரிச்சிருக்கான் பாருங்க, எல்லாரும் புசிக்க குடிக்க. அது கூட விடுங்க, உட்காந்து விளையாண்டாங்களே, என்ன விளையாட்டு விளையாண்டாங்களோ. எனக்கு இன்னும் நானும் பைபிளை தேடுறேன். என்னடா விளையாட்டு விளையாண்டிங்க? ஒருத்தருக்கு பைபிளில் ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். எல்லாத்தையும் தொட்ட பிசாசு, யோபுக்குரிய எல்லாத்தையும் தொட்டால, யோபுக்குரிய எல்லாத்தையும் தொட்ட பிசாசு என்னத்துக்கு யோபு மனைவியை தொடவே இல்லைங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு. ரொம்ப நாளா சந்தேகம் அவருக்கு. எல்லாத்தையும் தொட்டானா இல்லையா? மிருக ஜீவன்களை தொட்டான், ஆடு மாடுகளை தொட்டான், பிள்ளைகளை தொட்டான், சொத்து எல்லாத்தையும் தொட்டான். என்னத்துக்கு இந்த யோபு பொண்டாட்டி தொடவே இல்லைன்னு ரொம்ப நாள் அவருக்கு. அதனால ஒரு பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார். ஏன் யோபு மனைவியை பிசாசு தொடவில்லை? அதை படிப்போம், இதை படிப்போம். இவரோட நண்பர், என்ன ஓய் உம்மா ஒரு வாரமாங்க ஆழக்காலம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஓய் நான் ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிற. என்ன கண்டுபிடிப்பு இருக்கிற? இந்த யோபு பொண்டாட்டி பிசாசு தொடலையே. என்ன விஷயம்? இதுக்கா இப்படி அலையிறீர்? எனக்கு பதில் தெரியும். வீட்டுக்கு மாறும். ஒரு தேயிலையை 2 பேரும் சாப்பிட்டு, என்ன பிரச்சனை? உமக்கு ஒரு வாரமாக என்னை பார்க்க வராமல் இருக்கிறீரு, சொல்லுமியா, நான் ரொம்ப நாளாக பைபிள் ஒன்று தேடிட்டு இருக்கிறேன். என்னத்துக்கு யோபு மனைவியை பிசாசு தொடலை? உமக்கு ஒன்று தெரியுமா? ஒரு பேய் இன்னொரு பேயை தொடாது, உமக்கு தெரியுமா? இதுக்கான இந்த ஆளை அழைச்சிட்டு இருக்கிறேன். ஆமா என்னைக்குமே ஒரு பேயை டிஸ்டர்ப் பண்ணாது நினைச்சுக்கிறேன். அந்த மாதிரி நான் இதை தேடுறேன். என்னடா விளையாட்டு விளையாடுறீங்க? இங்க இருக்கிற சிக்கனை அங்க தூக்கி போட, அங்க இருக்கிற சிக்கனை இங்க தூக்கி போட, புசிக்க குடிக்க உட்கார்ந்து விளையாட்டு. பாத்தீங்களா? சரி, இந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க? பேக் டு பிகினிங், ஆரம்ப நிலைமைக்கு வாங்க. யாரும் படிக்க வேணாம். எப்படி இருந்த நீ? உன்னை செங்கலை சுமக்க போட்டிருந்தான். வைக்கோலாவது முதல்ல அவன் கொடுத்தான், 2வது வைக்கோல் நீ தான் இருக்கணும், கணக்கு சரியா சுட்டு கொடுக்கணும். இப்படியெல்லாம் உன்னை அங்க நசிச்சு அடிச்சு சத்தம் போட்டு உனக்கு எதுவுமே செய்ய முடியாத இருந்த உன்னைய கர்த்தர் கொண்டு வந்தா, புசித்து குடித்து உட்காந்து விளையாடுற இருக்கிற அளவுக்கு நிர்விசாரம். ஏன் ஜனங்க தங்களை கெடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? நிர்விசாரம். இப்ப தேவனுடைய வார்த்தை மோசையின் காதுல கேக்குது. சீக்கிரமா இறங்கி போயிடல.
சீக்கிரமே இருக்கா? எப்படி இருக்கு? சீக்கிரமா இல்லையா? அப்படியா? சரி, நீ இறங்கிப்போ. எட்டு படி. போதம்மா, இறங்கிப்போ மோசே, இறங்கிரு. நல்லா கவனிங்க எல்லாரும், பாருங்க. இதெல்லாம் நடக்கிறத பரலோகத்தில் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கடைசி என்ன எஜ்ஜிக்கு வந்துட்டான் தெரியுமா? விளையாட்டு ஆரம்பிச்சிட்டான். இனிமே விட்டோம்னு வச்சுக்கால என்னென்னமே விளையாட்டு விளையாண்டுருவான். அதனால பார்த்தாரு, இறங்கு நீ முதல்ல இறங்கு. இந்த வணங்கா கழுத்துள்ள இந்த லூசு ஜனங்கள்கிட்ட போய் சொல்றா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு. உடனே இறங்கி வந்து கண்ணுக்குட்டியை அடைச்சி ஒட்டச்சி தண்ணியை வச்சு அம்புட்டையும் குடிச்சு ஒரு வலி ஆக்கி உங்களை இதுதான் நடத்திட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்களா? இதனால கர்த்தருடைய கோபம் வெகுவாய் பற்றி எரித்தது. என் பிரசங்க ஆரம்பத்துக்கு வருகிறேன். எகிப்திலிருந்து கானானுக்கு போற வழியில் கெடுத்து கொண்ட ஒரு ஜனங்களைப் போல இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு போற வழியில நம்மை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக கர்த்தர் ஆவிக்குரிய தலைவனை தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்? ஆவிக்குரிய தலைவனா இருக்கிற மோசே இல்லை, தாமதத்தினால தங்களை கெடுத்து கொண்டார்கள். நடத்தி வந்த தேவனை மறந்து போனார்கள். தவறாய் நடத்துகிற ஒரு ஆரோனுடைய பேச்சை கேட்டார்கள். அஞ்சாவது, புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாடுகிற அளவுக்கு ஒரு நிர்வசாரம் உள்ளவர்களாய் மாறி போனார்கள். நம்முடைய வாழ்க்கை கெடுத்து கொள்ளக்கூடாது, நாளுக்கு நாள் வளர்த்தெடுக்க வேண்டும்.